தாழ்த்துகிறோம். தொடர்ந்து எங்க கூட பேசுங்கப்பா. மீட்பு நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்தி ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனம். அப்போஸ்தலர் 9:16. அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பது, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். இந்த உலகத்திலே சோதனை இல்லாத மனிதனே கிடையாது. 1 கொரிந்தியர் 10:13 பார்க்கும்போது மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப மனுஷனாலே அவனுக்கு என்ன உண்டு? சோதனை உண்டு. இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொருவருக்கும் சோதனை உண்டு. ஒரு குறிப்பிட்ட ஊர்ல ஒரு குழந்தை பிறக்கும் போது அவங்க உறவினர்கள்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்களாம் தெரியுமா? அழுவாங்களாம். ஏன் அழுவாங்க அப்படின்னா, ஐயோ அவன் வெளியே வந்த சந்தோஷத்துல இந்த குழந்தை இருக்கு, ஆனா இங்க இந்த குழந்தை என்ன பாடு பட போகுதோ அப்படின்னு நினைச்சு ஒரு குறிப்பிட்ட ஊர்ல எல்லாரும் சேர்ந்து அந்த குழந்தை பிறக்கும் போது, நம்ம ஊர்ல தான் எல்லா வாயில லட்டு, ஆனா அந்த ஒரு குறிப்பிட்ட ஊர்ல அந்த குழந்தை பிறக்கும் போது எல்லாரும் சேர்ந்து அழுவாங்களாம். இந்த பிள்ளை என்ன பாடுபட போதோ, இந்த உலகத்துல கஷ்டம், இந்த உலகத்திலேயாமா நீ வந்த, இது எவ்வளோ மோசமான உலகம் தெரியுமா, இது எவ்வளோ வேதனையான உலகம் தெரியுமா, இப்போ ஒன்றும் தெரியாது உனக்கு, போக போக தெரியும் அப்படி சொல்லி அழுவாங்களாம். இந்த பூமியில மனுஷன் அப்படிங்கிற நிலையில இருக்கிற எல்லாருக்குமே போராட்டம், சோதனை உண்டு. ஆனால் இங்கே அப்போஸ்தலர் 9:16 கர்த்தர் ஒருவனை குறித்து சொல்லும் போது அவன் கஷ்டப்படுவான் அப்படி சொல்லாம, அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன். இந்த அவன் யார் அப்படின்னா 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, என் நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்படி என்றால் இதுக்கு ஒரு டைட்டில் வைக்கணும்னா, நம்ம போன வாரம் கேட்ட செய்தியின் தொடர்ச்சியை தான் கேட்க போகிறோம். இது சாதாரண மனுஷனுடைய பாடு அல்ல, விசேஷித்தவனுடைய பாடுகள். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கூட இருக்கிற மற்ற எல்லாரை விட நீங்க நெருக்கப்படுறீங்கன்னா நீங்கள் விசேஷித்தவர்கள். 8 பேர்ல தாவீது 8 பேருக்கும் பிரச்சனை இருந்துச்சு. ஆனா தாவீது சந்தித்த பிரச்சனை என்பது அது ரொம்ப அதிகமான பிரச்சனை. 12 சகோதரர்கள்ல 12 சகோதரர்களுக்கும் பிரச்சனை இருந்தது. ஆனால் யோசேப்பு சந்தித்த பிரச்சனை என்பது அது அதிகமான பிரச்சனை. ஏனென்றால் இவர்கள் எல்லாருமே விசேஷித்தவர்கள். ஆரோன் பிறக்கும் போது பிரச்சனை இல்லை, மிரியாம் பிறக்கும் போதும் பிரச்சனை இல்லை, ஆனா மோசே பிறக்கும் போது பிரச்சனை இருந்துச்சு. ஆமே, காரணம் என்ன அப்படின்னா விசேஷித்தவன். விசேஷித்தவனுக்கு இந்த பூமியில பாடுகள் உண்டு. ஹல்லேலூயா. ஏசா யாக்கோபு நிக்கிறாங்கன்னு வைங்கள, இப்போ 2 பேரும் இங்க வாங்க அப்படின்னு சொன்னா ஏசா எப்படி வருவான்? ஜம்முன்னு வருவான். யாக்கோபு எப்படி வருவான்? ஆமென், இப்படி இப்படி வருவான், நோண்டி நோண்டி வருவான். ஏன் அப்படின்னு கேட்டா, கர்த்தர் ஏசாவை அல்ல யாக்கோபை தெரிந்து, ஏசாவுக்கும் பாடுகள் உண்டு, ஆனா யாக்கோபின் பாடுகள் போல அல்ல. யாக்கோபை கர்த்தர் தொட்டது தொடையில, யாக்கோபுக்கு தொடையில, ஏசாவை தொடல, அவ்வளவுதான். ஆமா, ஏசாவை டச் பண்ணவே இல்லை. ஆனா யாக்கோபுக்கு ஒரு பிடி பிடிச்சார் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. யாக்கோபே ஸ்ட்ரைட்டா வானா இப்படிதான் வருவார். ஆமென். இது விசேஷித்தவனுடைய பாடுகள். பாடுகள். ஏன் இந்த பாடுகள்? ஏன் இந்த பாடுகள்? இந்த வார்த்தையை கடந்த வாரத்தில் ஆவியானவர்
காண்பித்து தரும்போது உள்ளத்தில் எழும்பின கேள்வி, கிறிஸ்து பாடுபட்ட பிறகும் அவருடையவர்களுக்கு ஏன் பாடுகள் என்ற கேள்விக்கு தான் ஆவியானவர் பதில் தந்தார். அந்த பதிலை தான் கடந்த வாரத்திலும் பார்த்தோம், இந்த வாரத்திலும் பார்க்கிறோம். இந்த வாரத்தில் ஃபர்ஸ்ட் ஆராதனையில ட்ரை பண்ணி பார்த்தேன், முடியல. அதனால அடுத்த வாரத்திலும் நாம அதை தொடர்ந்து பார்ப்போம். ரொம்ப முக்கியமான காரியம். ஏன் பாடுகள் என்று 5 காரியங்கள்ல 2 காரியம் போன வாரம் சொன்னேன். இப்ப நான் ஒருத்தங்களை கை காட்ட போறேன், அவங்க எழும்பி சொல்ல போறாங்க. ஆமென். சிலர் அதனாலதான் நாங்க செய்திட்டோம், எழும்புறதே கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. சும்மா சொல்றேன், கை காட்ட மாட்டேன். ஏன்னா உங்களை பத்தி தெரியும், நீங்க ஈஸியா மறந்துடுவீங்க. ஆமென். இருந்தாலும் சிலருக்கு ஞாபகம் இருக்கும். 2 காரியத்துல முதல் காரியம் ஏன் பாடுகள்? பங்காளி மறந்துடாதீங்க. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு பங்காளிகளாக அவர் வெளிப்படும் போது, அவர் வரும் நாளினில் என்னை காராமா செய்து பங்காளி அப்படிம்பார், அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே பங்காளிகளாக. எனவேதான் இவர்கள் யார் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அது 7வது அதிகாரத்தில் ஒரு திரள் கூட்டம் இருக்கும் போது, ஆமென், தூதன் யோவானை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டார். அப்பொழுது 13-14 வாசிங்களே. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கிகளை தரித்து, மூப்பர்களில் ஒருவன், அங்க 24 மூப்பர்கள் இருக்கிறார்கள். அதில் ஒருவன் யோவானை பார்த்து, இது யார் தெரியுமா, எங்கிருந்து வந்தாங்க அப்படின்னு கேட்கிறான். அதற்கு நான் கேட்கும்போது யோவான் சொல்றாரு, ஆண்டவனே அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன் என்ன சொன்னான் தெரியுமா? இவங்க யார் தெரியுமா? இவர்கள் மிகுந்த உபத்திரவங்களிலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தினாலே தோய்த்து விழித்தவர்கள். அடுத்த வார்த்தை ஆனபடியால். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியால். சத்தம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. இவர்கள் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவும் பகலும் அவருடைய ஆலயத்திலே அவரை, அப்போ ஆலயத்தில், அப்போ பரிசுத்த ஸ்தலத்தில், அந்த பரலோகத்துல நிறைய இடம் இருக்கு. அதாவது பெரிய பெரிய கான்சர்ட்லாம் நடத்தும் போது பாத்தீங்கன்னா விவிஐபி பாஸ் கொடுப்பாங்க. அவங்களுக்கு எங்க பிளேஸ் தெரியுமா? ஃப்ரண்ட்ல இருப்பாங்க. ஆமா, அது பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்க வருவாங்க, அல்லது நிறைய பணம் கொடுத்து டிக்கெட் வாங்குறவங்க வருவாங்க. பெரிய பெரிய ஷோ, பெரிய பெரிய கான்சர்ட்லாம் நடத்தும் போது இந்த மாதிரி பண்ணுவாங்க. பரிதாபம் என்னன்னா, அது கிறிஸ்டியன் இதுக்குள்ளேயும் கொண்டு வந்துட்டாங்க. அது என்னன்னு தெரில, அது விட அது நம்ம டாபிக் கிடையாது. ஆமென். இப்படிப்பட்ட பெரிய பெரிய கான்சர்ட், பெரிய பெரிய ஷோலாம் நடக்கும்போது அப்படி நிறைய பாஸ் வச்சிருப்பாங்க. அதில் விவிஐபி பாஸ் வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரெண்டில், அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ஃப்ரெண்டில் உட்காரணும். நம்ம ஊரில் சர்க்கஸ் போடும்போதும் 3-4 ஒட்டி வச்சுருப்பாங்க. ஆமே, சின்ன வயசில் வந்து 5 ரூபா அதுக்கு எங்களை ஸ்கூல்லேருந்தெல்லாம் கூட்டிகிட்டு போவாங்க. ஒரு கேலரி இருக்கும், 5 ரூபா கேலரி. அப்போ இப்போ உண்டாது கேலரி? சொல்லுங்க, போயிருப்பீங்களா? சொன்னால் மாட்டிடுவோம், அதனால சைலண்டாக இருப்போம். அது அப்போ ஃப்ரெண்டில் இருப்பாங்க பாருங்க. நிறைய காசு கொடுத்து வாங்குறவங்க ஃப்ரெண்டில் இருப்பாங்க. ஆண்டவர் வந்து ஃப்ரெண்ட்ல யாரை வச்சிருக்கிறார் தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க அப்படி ரொம்ப அதிக வரம் பெற்றவர்கள், அப்படி அதிகம் சபை கட்டி கொடுத்தவர்கள், அப்படியெல்லாம் இல்லை. அவர் நியமித்த பாதையில, அது கஷ்டமோ நஷ்டமோ லாபமோ ஆமை வேதனையோ துன்பமோ, இது கர்த்தர் எனக்கு நியமித்த பாதை. ஆமை, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணுவது தேவ சித்தம் என்று முழு மனதோடு ஒப்பு கொடுத்து வர்றாங்க தெரியுமா? அவங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிற ஸ்தானம் பரலோகத்தில் ஒரு உயர்ந்த மேன்மையான ஸ்தானம். ஹல்லேலூயா. அதான் விசேஷித்தவனுடைய பாடுகள்.
விசேஷித்தவனுடைய பாடுகள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக, பாடுகளுக்கு பங்காளியாக. அது மட்டுமல்ல, இன்னும் இதற்கு அடுத்த ஒரு ஸ்டெப் இருக்கிறது. அதுதான் அவரோடு கூட. கர்த்தருக்கு சித்தமானால் அதை அடுத்த வாரம் நம்ம தியானிக்கலாம். ஆமென். ரெண்டாவது ஒரு பாயிண்ட் சொன்னேன். எதுக்காக பாடுகளுக்கு உட்படுத்துகிறார் அப்படின்னா, சூப்பர், அழகா சொல்றீங்க. ஆமா, நீங்க அவங்களுக்கு இடம் கொடுக்கறீங்க. நல்ல வீட்லயும் இடம் கொடுக்கறீங்க, இங்கேயும் இடம் கொடுக்கறீங்க. நீங்களே சொல்லுங்க அப்படின்னு. ஆமா, கிறிஸ்துவை போல ரோமர் 8:29 தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு. அப்போ என்ன பார்த்தா பிதாவுக்கு என்னதான், யாருதான் தெரியணும் தெரியுமா? சொல்லுங்க, இயேசுதான் தெரியணும். வேற எதை தெரிஞ்சாலுமே அவருக்கு பிடிக்காது. பிடிக்காதுன்னா வேற யாரையும் பிடிக்காதுன்னு இல்லை. அவர் என்ன உருவாக்குனதே அப்படிதான். என்ன பார்த்தா எப்படி தெரியணும்? ஆமா, இதுதான் அப்படி தெரியும். அது எப்படின்னு சொல்லணும்னா, இப்ப ஈசாக்கு கண்ணெல்லாம் இப்படி மங்கலாக ஆரம்பிச்சிட்டு, ஒழுங்கா யார் ஃப்ரெண்ட்ல நிக்கான்னு தெரியல. ஆனா நாக்குல டேஸ்ட்டுக்கு ஒரு குறைவு கிடையாது. அவருக்கு அப்படியே சரி, கடைசி காலம் இன்னைக்கா நாளைக்கான்னு தெரியல. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம மகனை கூப்பிடுவோம். யார? ஏசாவை கூட. அதான் மூத்தவன். அது இயல்பாவே, அது இயற்கையாகவே அமைஞ்சிட்டு. சிரேஷ்ட புத்திர பாகம். அவன் போராட வேண்டிய அவசியம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவனை கூப்பிட்டு, இங்க பாரு, எனக்கு நான் உன்னை ஆசீர்வதிக்கணும். சாகிறதுக்கு முன்னாடி என்னை ஆசீர்வதிக்கணும். ஆனா ஆசீர்வதிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு காட்டில் போய் வேட்டையாடி நல்ல ஏதோ மானம் ஏதோ பிடிச்சு கொண்டு எனக்கு முன்னாடி வா, நான் அதை சாப்பிட்டு உன்னை பிளஸ் பண்ண போறேன். ஏசாக்கு குஷி ஆயிட்டு. ரைட். இதை யார் கேட்டுட்டு இருக்கிறா? கிச்சன்ல இருக்கிற அம்மா காதுல விழுது. யாக்கோபு காதுல விழல. அதாவது ஸ்திரீகளுக்கு உள்ள ஒரு பெரிய கிஃப்ட் என்னன்னா, மிக்சி ஓடட்டும், கிரைண்டர் ஓடட்டும், ட்ரெயினே ஓடட்டும், ஆனா எங்க யாரு பேசுறாங்கிறது காதுல. ஆனா சண்டை என்ன பேசுறான்னு கேட்டு பாருங்க, தெரியாது. ஆமே, அப்படியே விழுது. நம்ம அப்படியே சமைச்சிட்டு யாக்கோவே அப்படி கூடுறாங்க. என்னம்மா, இங்க பாரு, அப்பா இப்படி பிளான் போட்டு இருக்கிறார். நீ என்ன பண்ணு, நீ ஒரு ஆட்டுக்குட்டி அடிச்சுட்டு வா, ஒரு செம்மறி ஆடை பிடிச்சு அடி, அந்த தோல்லாம் உன் மேல வச்சு செட் பண்ணி விடுறேன், நான் சமைச்சு தாரேன். உங்க அப்பாவுக்கு எப்படி சமைச்சா பிடிக்கும்னு எனக்கு தெரியும், நான் அதெல்லாம் சமைச்சு தாரேன். நீ ஏசாக்க வஸ்திரத்தை போட்டுட்டு கிட்ட போ. இப்போ ஈசாக்கு யார பிடிக்கும்? ஏசாவை பிடிக்கும். இப்ப யாக்கோபு ஏசாவின் வஸ்திரத்தை போட்டுட்டு கிட்ட போறான். அப்பா அப்படின்னு கூப்பிடுறான். அப்போ ஈசாக்கு கேட்கிறாரு, யார் இது அப்படின்னு கேட்கிறாரு. ஆமே, அப்பான்னு யாக்கோபு கூப்பிட்டு ஈசாக்கு யார் இது அப்படின்னு கேட்கிறாரு. அப்படின்னா அவருக்கு வாய்ஸ்ல என்ன வந்திருக்கு? டவுட் வந்திருக்கு. நான் நினைக்கிறேன் இவர் கொஞ்சம் மிமிக்ரி பண்ணியிருப்பார் நினைக்கிறேன். யாரு? யாக்கோபு. ஆனா அது சொதப்பிட்டு, அது வேற. கொஞ்சம் அப்படி ஏசா மாதிரி அப்படி ட்ரை பண்ணி பேசியிருப்பாரு. யார் இது? அப்பா நான் தான் ஏசா அப்படின்னு சொல்லி பேசும்போது, இல்லையே சத்தம் கேட்டா, இங்க வா இங்க வா இங்க வா, கையை காட்டு. ஏசாவுக்கு கையெல்லாம் நல்ல முடிவு உண்டு. அதே மாதிரி அந்த அடிச்ச ஆட்டோடைய அந்த தோல் எடுத்து மேலே போட்டோன்னு கையை பார்த்தா ஏசா கை மாதிரி தான் இருக்கு. ஆனா சத்தத்தை பார்த்தா, ஆமே, இங்க வா அப்படி சொல்லி கூப்பிடுவார். நான் சொல்ற சம்பவம் ஆதியாகமம் 27. கூப்பிட்டு பக்கத்துல அணைத்து அப்படி ஸ்மெல் பண்ணுவார். போட்டிருக்கிறது யாருடைய ட்ரெஸ்? ஏசா ட்ரெஸ். அந்த ட்ரெஸ்ஸுக்குள்ள யார் இருக்கிறா? யாக்கோபு இருக்கிறான். ஸ்மெல் பண்ணதும் யாருக்கு தெரிஞ்சிட்டு தெரியுமா? ஈசாக்கு தெரிஞ்சிட்டு இது யாருடைய ஸ்மெல்லு. அதன் அர்த்தம் என்ன? எப்போ ஏசா வந்தாலும் யாக்கோபு ஹக் பண்ணுவார். சாரி, ஈசாக்கு ஹக் பண்ணுவார்.
இது யாருக்கு மிஸ் ஆச்சு தெரியுமா? யாக்கோபுக்கு மிஸ் ஆச்சு. ஜீசஸ் வந்து பிதாவுக்கு ரொம்ப ஃபேவரட். அவங்க ஒன்னாதான் இருப்பாங்க, ஒன்னாதான் இருப்பாங்க. இப்போ ஸ்மெல், ஏசா ஸ்மெல் வந்ததும் பிளஸ் பண்ணிட்டார். அவ்வளவுதான் ஸ்மெல். கிறிஸ்துவின் வாசனை மட்டும் நம்ம கிட்ட வெளிப்பட்டுன்னு வைங்களேன், அதுக்கு மேல எந்த தகுதியும் கிடையாது, அதுக்கு மேல ஒரு தகுதியும் கிடையாது. நல்ல கைய தட்டி நான் அதாக்கும் நான் இதாக்கும் அதெல்லாம் தூக்கி போடு. இவன் சொல்ற நான் ஏசா வார்த்தையை வச்சு ஏன் வாங்க முடியல? கையில என்ன இருக்கு? தோசையா? தோசை. நம்ம ஊர்ல சொல்லணும்னா காணிக்க. இல்ல கையில என்ன இருக்கு? காணிக்க வச்சு வாங்க முடியல. நம்ம எல்லாம் நிறைய அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம். சர்ச்சில் வந்து அப்படி இப்படி எல்லாம் பேசி வாங்கிடலான்னு, அதை இதை கொடுத்து வாங்கிடலான்னு வாங்க முடியல. ஆனா வார்த்தையால வாங்க முடியாதது, காணிக்கையால வாங்க முடியாதது, வாசனையால. நல்ல கரங்களை தட்டி சபையே உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா. விரும்புறவங்க மட்டும் கைகளை உயர்த்தி ஆமென். இந்த ஒரு ஜெபமாக அப்படியே கண்களை மூடி ஆமென். சுகந்த வாசனையா நுகர்ந்து, ஓ தகப்பனே உம்மிடத்தில், தகப்பனே தகன பலியானே, தகன விட்டு கொடுங்க. நம்ம சுய எல்லாம் கம்ப்ளீட்டா அடிபடட்டும். நம்ம கிட்ட இது நல்லா இருக்குதோ, கிறிஸ்துவை அறிகிற அறிவின் வாசனை வெளிப்படுவதற்கு தடையா என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே அடிபடட்டும். அக்கினி 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 அக்கினி. ஓ ராகபா ராமா சதா ராமா காரா. ஜீசஸ் ஜீசஸ் அக்கினி. ஆமென். அதனாலதான் கலாத்தியர் 3 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளுங்கள். முதல்ல கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளணும், கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளணும். ஆமா, இந்த 2வது பாயிண்ட் தான் டச் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் இந்த செகண்ட் சர்வீஸ்ல இதை கொஞ்சம் கூட டீப்பா பேச வைக்கிறார். ஆமென். கிறிஸ்துவை தரித்துக் கொள்ளணும். அதுக்கு என்ன செய்யணும்? அதன் அடிப்படை தான் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளணும், அவரோடு கூட உடன்படிக்கை செய்யணும். உடன்படிக்கை செய்யணும், உடன்படிக்கை. அதுதான் ஞானஸ்நானம். ஞானஸ்நானம்